அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம். வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகியல்ல நமக்கும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஏன் சில நேரங்களில் வீட்டுக்கு கூட நம்ம கண்ணீர் சுற்றி போடுவோம், திருஷ்டி கழிப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த திருஷ்டி கழிக்கிறத பற்றிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சன்மார்க்கத்தில் திருஷ்டி கழிக்கிறது உண்டா, அது மாதிரி இருக்கா, அப்படியெல்லாம் கூட கேட்குறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, கடவுளுக்கே கண்ணீர் படும் அப்படிங்கிறாங்க. யாருக்குங்க? கடவுளுக்கே கண்ணீர் படுமா. அதனால அந்த கடவுளுக்கு படுற அந்த கண்ணீரை, திருஷ்டிய கழிக்கிறதுக்கு கற்பூரம் எடுத்துட்டு வா, சூடம் எடுத்துட்டு வா அப்படின்னு மனசுங்கிற தோழி கிட்ட பெருமான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்குதுங்க. இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பாடல் அனுபவ மாலை என்கிற தலைப்புல பெருமான் கொடுத்த 15வது பாடல். இந்த அனுபவ மாலை முழுவதுமே பெருமானாருடைய முடிவான அனுபவங்களை சொல்லக்கூடிய ஒரு பதிகம். அதில் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதில் பெருமானார் சொல்றாங்க, கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, எனது கணவர் வரு தருணம் இது கண்ணாறு கழிப்பாம். கற்பூரத்தை எடுத்துட்டு வா, என்னுடைய அன்பான தோழியே, என்னுடைய கணவராகிய திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் வரப்போறாரு, அவருக்கு கண்ணாறு கழிப்பான். அவருக்கு கண்ணேர் என்று சொல்லக்கூடிய திருஷ்டியை நான் கழிக்கணும். ஆனா அது என்ன சொல்லுதா மனம்? ஏற்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பது, அடி கீழ் இருப்பது என்று நினையேல் கான் அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. இந்த பாடலை முழுசா பார்த்தீங்கன்னா, கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, எனது கணவர் ஒரு தருணம் இது கண்ணாறு கழிப்பான். ஏற்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பது, அடி கீழ் இருப்பது என்று நினையே கான். பற்பூத நிலை கடந்து நாத நிலைக்கு அப்பால் பரநாத நிலை அதன் மேல் விளங்குகின்றதென்று அறி நீ. இப்பூவை அவ் அடிக்கு கண்ணாறு கழித்தால் எவ்வுலகத்து எவ்வுயிர்க்கும் இனிது நலம் தருமே. இந்த பாடலுக்கான முழுமையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இனிமையான நலத்தை தரும். அது எது தரும்னா, இறைவனுடைய திருவடி தரும். ஆக அப்படி இணையில்லாத திருவடியை கொண்ட என்னுடைய கணவர் வரப்போகிறார். அந்த கணவருக்கு கண்ணீர் பற்றுக்கும். அவருக்கு கூட இல்லை, அவர் திருவடிக்கு கண்ணீர் கழிக்கணும் அப்படிங்கிறாங்க பெருமானார். இப்போ மனசு கேட்குதான், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குதான் ஐயாவை பார்த்து. ஐயா சொல்றாங்க, நான் திருவடிக்கு கீழே இருக்கிறேன், திருவடிக்கு பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாராம் ஐயா. அதுக்கு மனசு நகைச்சுக்கிட்டே சொல்லுதான், காலுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீ சொல்றியே அப்படிங்குதான். அதுக்கு பெருமான் சொல்றாங்க, காலுக்கிட்ட இருக்கிறதுங்கிறத சாதாரணமா நினைச்சிடாத. அந்த பாதம், அந்த திருவடி எதன் மேல இருக்குது தெரியுமா அப்படின்னு பெருமானார் சொல்லி பல பூத நிலைகளை பெருமானார் எடுத்து கொடுக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே அனுபவமாக அகத்தில் உள்ளே நடக்கக்கூடியதுதான். ஆனால் அதை பெருமானார் புறத்தில் நடப்பதாக உருவகப்படுத்தி நமக்கு காட்டுகிறார். அதுல சொல்றாங்க பெருமானார், ஏற்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பது, அடி கீழ் இருப்பது என்று நினையே. கீழே தானே இருக்கிற அப்படின்னு மனசே நீ சொல்லாத கான். பற்பூத நிலை கடந்து, பல பூத நிலைகளை கடந்துதான் இறைவனுடைய திருவடி இருக்கிறது. அது என்ன பூத நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இந்துஸ்தானத்துல நம்ம உடம்புல மன்னிக்கணும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய
பிரம்மஸ்தானம் தொடங்கி ஒவ்வொரு நிலைகளாக பெருமானார் எடுத்து போவாங்க. நான் விந்துஸ்தானம் தவறா சொல்றேன். விந்துஸ்தானம் இங்க இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானம் தொடங்கி நிலைகளை ஒவ்வொன்றா பெருமானார் வகுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி நிலைகளை வகுக்கின்ற பொழுது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், சுத்த சிவம், அதீதம். இது பெருமானார் வகுத்த நிலைகளுங்க. பெருமானார் நம்ம தேகத்துக்குள்ள நிலைகளை வகுக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், சுத்த சிவம், அதீதம் என்று நிலைகளை வகுக்கிறாங்க. அப்போ இந்த நிலைகளை வகுக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவடி எங்கே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமானார் அற்புதமா கொடுக்குறாங்க. இறைவன் என்பதே நமக்கு அனுபவம் தான் இல்லைங்களா? அந்த பெருமானார் அகவல்ல கொடுக்குறாங்க. தனு கர நாதிகள் தாம் கடந்து அறியும் போர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பெருமானார் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அருட்பெருஞ்சோதின்னு பெருமானார் சொல்வது பேரொளி அனுபவத்தை சொல்கிறார். தனு கரணாதிகள் நம்முடைய இந்திரியங்களும் 5 இந்திரியங்களும் 4 கரணங்களும் கடந்து அறியக்கூடிய நிலையில் இருப்பது அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படக்கூடிய முதலில் வரக்கூடிய அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய பேரொளி அனுபவம். அந்த அனுபவம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இதே அனுபவமலை 54வது பாடல்ல பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே கூட இந்த பாடலை சொல்லியிருக்கிறேன். அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றிற்று. அங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றொரியா பொன்னொளி. இறுதியாக தோன்றுவது அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருள் ஒளியோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இறைவனுடைய திருவடி எங்க இருக்குதுன்னா 3 ஒளிகளை பெருமான் கொடுக்குறாங்க இல்லையா? பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த பேரொளி அனுபவம் எங்கே தோன்றுதுன்னு பெருமானார் சொல்றாங்க. பரநாத நிலை அனுபவத்தில் தான் பேரொளி தோன்றுகிறது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், பரவிந்து கடந்து 9வதாக வரக்கூடிய பரநாத நிலை அனுபவத்தில் தனு கரணாதிகள் செயல்படாத இடத்தில் உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் முதல் காட்சியாகிய பேரொளி அனுபவம் தோன்றுகிறது. அப்ப இந்த பாடல்ல பாருங்க 3 சொல்றாங்க பெருமானார். பேரொளி பெருஞ்சோதி மலை தோன்றிற்று, அதன் உள்ளே மாற்றறியா பொன்னொளி தோன்றிற்று, அதன் உள்ளே அருள் ஒளி தோன்றிற்று சொன்னாங்க. அப்போ முதலில் தோன்றிய பெருஞ்சோதி இறைவனுடைய அடி, 2வதாக தோன்றிய பொன்னொளி இறைவனுடைய நடு, 3வதாக இருக்கக்கூடிய வள்ளல் அருள் ஒளி இறைவனுடைய முடி. அப்ப அடி எதுங்க? பரநாத மலையில் தோன்றிய பேரொளி அனுபவத்தில் தோன்றிய அருள் ஒளியின் முன்னால் இருக்கக்கூடிய பொன்னொளி, அந்த பொன்னொளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேரொளி அனுபவம் தான் இறைவனுடைய அடியாக பெருமானார் சொல்லி இருக்கிறார். இப்ப தெரியுதுங்களா இறைவனுடைய அடி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு? 8 பூத நிலைகளை கடந்து பரநாத நிலை அனுபவத்துல இருக்குது. மனசுகிட்ட பெருமான் சொல்ற, நீங்க என்னமோ இறைவனுடைய தாமரை திருவடிக்கு கீழே இருக்கேன்னு சாதாரணமா நினைச்சிடாத அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க இந்த பாடல்ல, இப்பூவை அவ்வடிக்கு கண்ணாறு கழித்தார். அந்த திருவடிக்கு கண்ணாறு கழித்தா, திருஷ்டி கழித்தா எவ்வுலகத்துல எவ்வுயிருக்கும் இனிது நலம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திருவடிக்கு கண்ணீர் கழிக்கணும்னு பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. இது புறத்துல பெருமானார் அப்படி எடுத்துட்டு வர்றாங்க. இது அகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புருவ மத்தியில ஒரு கற்பூர விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த கற்பூர விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது இல்லையா, அது இன்னொரு இடத்துல பெருமான் சொல்றாங்க, கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே அப்படி பெருமானார் சொல்றாங்க. இப்ப இந்த கற்பூர விளக்கு எங்கே இருக்குது? 2 புருவத்திற்கும் நடுவுல
புகை சிறிதும் வராத விளக்காக கற்பூர விளக்கு இருக்கு அப்படின்னு பெருமானார் அருள் விளக்க மாலையில நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப தவம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 கண்களையும் இப்படி மேல இருக்கக்கூடிய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணை பார்த்துட்டு இப்படி மேல கொண்டு போய் இந்த 2 கண்ணையும் மூடுவோம். அப்ப இந்த 2 கண்ணையும் இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணை பார்க்கறதுக்காக மூடும் போது இந்த கருவிழி இருக்கு இல்லையா, சற்று மேலேறும். இடத்துல பெருமாள் கண்ணாறு கழித்தல் அப்படின்னு சொல்றாங்க. கழித்தல் அப்படின்னா செய்தல் என்று ஒரு பொருள் உண்டு. அப்ப கண்ணாறு கழித்தாள் அப்படின்னா நாம தவம் பண்ணினாள். புருவ மத்தியை நோக்கி தவம் பண்ணும் போது அந்த கருவிழி 2ம் மேலே போனா மேலே இருக்கக்கூடிய கற்பூர விளக்கு எரிய துவங்கும். கற்பூர விளக்க உள்ளே காண முடியும். அதுக்கு 2 கண்களையும் மேலேற்றி நம்ம என்ன பண்ணணும், தவம் செய்யணும். இதைத்தான் பெருமானார் கண்ணீர் கழித்தல் என்று சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணீர் கழித்தல்ங்கிறது தவத்துல ஆரம்ப நிலை தான். சரிங்களா, தவம் பண்ணும்போது ஆரம்ப நிலையாக இது வரும். ஆக இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் திருவடியாகிய பேரொளி அனுபவம், பெருஞ்சோதி மலை அனுபவம் முதலில் நமக்கு காட்சிப்படும். அந்த காட்சிதான் இறைவனுடைய திருவடி காட்சி. அதுதான் இறைவனுடைய திருவடி. அந்த திருவடிக்கு கண்ணீர் கழித்தால் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இனிது நலம் பெறும் அப்படின்னு பெருமானார் மனதிற்கு சொல்வதாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த பதிகத்துல இந்த பாடல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைவனுடைய திருவடியை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கண்ணீர் புறத்தில் எப்படி கழிக்கணும், அகத்துல எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தவம் பண்ணணும். தவம் பண்ணோம்னா இறைவனுடைய திருவடி தாமரை கீழ் நாமும் இருக்கலாம், இனிதாக நலமாக. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யன்பர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வள்ளலார் பெருமைகளோடு இணைந்திருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.